நீ என்ன அனிதா எதுவுமே பேசாம இருக்க? இதுல நான் என்ன சொல்றது? என்ன இவ்ளோ இன்ட்ரெஸ்டிங்கா பாக்குறான்? அனிதா என்னங்க? இந்தா. விஷம் கிஷம் வச்சிருப்பானோ? என்ன பாக்குற? உனக்கு தான் போட்டு வச்சிருக்கேன். இந்தா. எனக்கு வேண்டாங்க, நீங்க சாப்பிடுங்க. சரி. பண்றதையும் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கியா? இனி நீ இருக்கவே கூடாது. என்ன அனிதா, என்னாச்சு? என்ன ஏதாவது கெட்ட கனவா? ஏசி ரூம்லயே இப்படி வேர்க்குது. அப்ப கன்ஃபார்மா கெட்ட கனவு தான். படுக்கும்போது நல்லதையே நினைச்சு படுக்கணும். கண்டதையும் நினைச்சா இப்படிதான். மனசுல ஒண்ணும் இல்லைன்னா தூக்கம் நிம்மதியா வரும். என்ன பண்றது? உப்பை தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். சம்மந்தம் இல்லாம எதுக்கு இப்ப பேசிட்டு இருக்கீங்க? இல்ல, நீ உப்பு அதிகமா போட்டு சாப்பிட்டுருப்ப, போய் தண்ணி குடிச்சிட்டு வந்து படுன்னு சொன்னேன். என்னமோ பண்ணு, எனக்கு தூக்கம் வருது, நான் படுக்க போறேன். என்ன பண்ணிட்டு இருக்க? எங்க போற? வாயில என்ன வச்சிட்டு இருக்க? உன்னை தானே கேக்குறேன். நான் எங்க வீட்டுக்கு போறேன். புரியல. நான் எங்க வீட்டுக்கு போறேன்னு சொன்னேன். அப்போ இது யார் வீடு? என்ன காது கேட்கல? இது யார் வீடுன்னு கேட்டேன். இல்ல, நம்ம வீடுதான். நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன்னு சொல்ல வந்தேன். நான் இங்க ஒருத்தன் குத்துக்கல்ல மாதிரி இருக்கேன், என்கிட்ட சொல்லாம நீ பாட்டுக்கு உங்க அப்பா வீட்டுக்கு போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? மனசு சரியில்லை, அதனால போறேன்.
உன் மனசு சரியில்லாத அளவுக்கு இங்க என்ன நடந்து போச்சு? சரி, உங்க அப்பா வீட்டுக்கு போறேன். அதை என்கிட்ட சொல்லணும்ல. அப்புறம் புருஷன்னு நான் ஒருத்தன் எதுக்கு இருக்கேன்? தப்புதாங்க, அதான் இப்ப சொல்லிட்டேன்ல. கேட்டதுக்கு அப்புறமா சொல்ற. சரி, போயிட்டு எப்போ வருவேன்? எப்படியும் நான் போயிட்டு ஒரு 3 நாள்ல வந்துருவேன். 3 நாளா? அதெல்லாம் முடியாது. நைட் தங்கி இருந்துட்டு காலைல கிளம்பி வர வழியை பாரு. என்ன பாக்குற? காலையில நீ இங்க இருக்கணும், புரிஞ்சுதா? நான் இங்க 3 நாள் இல்லைன்னா என்ன ஆயிடுமா? எதுவும் ஆகாதுன்னு நினைக்கிறியா? என்ன? ஒண்ணும் இல்ல, போயிட்டு சீக்கிரம் வா. சரி, நானும் உங்க அப்பா வீட்டு சைடு தான் போறேன். நானே உன்னை டிராப் பண்ணிட்டு போறேன். ஒண்ணு வேண்டாம், நான் தனியாவே போய்க்கிறேன். ஐயோ, ஏன் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வரா? என்ன? எதுக்கு இப்ப என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வரேனா? ஆமா. நீ என்ன லூசா? நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, உன் வீட்டு பக்கத்துல எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் போற வழியில உன்னை டிராப் பண்ணிட்டு போறேன்னு. அந்த வேலை விஷயமா தான் நான் போயிட்டு இருக்கேன். நீ வந்து உன்னை ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டு இருக்க. போ போ போ, போய் வண்டி எடுத்துட்டு கிளம்பு. வாத்தா 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 வாத்தா, என்னத்தா சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? இல்லப்பா, மனசு சரியில்லை, அதான் இங்க ஒரு நாள் தங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். என்னத்தா நீ, இது உன் வீடு, தாராளமா தங்கிட்டு போ. அது என்ன ஒரு நாள் 2 நாள்? எத்தனை நாள் வேணாலும் தங்கத்தா. இல்ல, நான் நாளைக்கே கிளம்புறேன்ப்பா. ஏத்தா, மனசு சரியில்லைன்னு சொன்னியே, என்னத்தாச்சு? என்னாச்சுத்தா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. பயமா இருக்கா? என்னத்தா சொல்ற? ஆமாப்பா, அந்த நட்ராஜ் இருக்கான்ல, அவ என்ன ஏதாவது பண்ணிடுவானோன்னு ரொம்ப பயமா இருக்குப்பா.
அவ நடவடிக்கை எல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைப்பா. ஏத்தா நீயே பயந்தா எப்படித்தா? உன்னை பார்த்து பயப்படுற பயலை பார்த்து நீ எதுக்கு பயப்படணும்? நீ என்ன விஷயத்துக்கு அங்க போயிருக்க உனக்கு தெரியுமா? ஞாபகம் இருக்கா? என்னத்தா எல்லாத்தையும் மறந்துட்டியா? இங்க வா. இவங்கள பார்த்தா உங்க அப்பனும் ஆத்தாலும் இவங்கள மறந்துட்டியா நீ? என்ன ஆறுமுக அண்ணன், எல்லாம் முத குழந்தைக்கு தான் வளகாப்பு பண்ணுவாங்க, நீங்க என்னடானா ரெண்டாவது குழந்தைக்கும் வளகாப்பு பண்றீங்க? அது ஒண்ணு இல்ல தங்கச்சி, முத குழந்தை வயித்துல இருக்கிறப்போ பெருசா வசதி வாய்ப்பு எதுவும் இல்ல. இப்ப அப்படி இல்லல்ல, நல்ல நிலைமையில இருக்கான்ல, அதான் ரெண்டாவது குழந்தைக்கும் வளகாப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆறுமுகம், இதுவும் பெரிய விஷயம் தான்டா. சரி, இந்த தடவை என்ன குழந்தை பிறக்குன்னு நினைக்கிறேன்? எங்க அண்ணனுக்கு வந்து சிங்கக்குட்டி தான் பிறக்கும். எப்படி அவ்வளவு நம்பிக்கையோட சொல்றீங்க? முத குழந்தை எங்க ஆத்தாலே பொண்ணா வந்து பிறந்திருக்கா. அடுத்து எங்க அப்பன் தான் பிள்ளையா வந்து பிறப்பாரு. அந்த நம்பிக்கையில தான் சொல்றேன். நீங்க வேணா பாருங்களேன், அடுத்து ஆம்பளை புள்ளதான். யாரு ஆறுமுக பெருமாள் கேக்குறேன்ல, யாரு? நான் தான் சார். ஏழ்மலை அரசு பண்ணியா? கை நீட்டுங்க, வழங்க மாட்டோம் சார். சார் கை நீட்டியா? சார் அது வந்து நீட்டியா, முதல்ல நீட்டியா. சார் எதுக்கு சார் அண்ணனை கைது பண்றீங்க? அசல் நகையில போலி நகையை கலந்து வித்தா அரஸ்ட் பண்ணாம கொஞ்சுவாங்களா? கூட்மாயா அந்தால வாங்க சார். சார் சார் வாயா. ஆள்ல சார். வாயா. ஐயா ஐயா வாங்க. சார் சார் போய் ஐயா பாருமா. ஐயா உங்களை கெஞ்சி கேட்டுக்கறியா, என் புருஷன் அந்த மாதிரி செய்யற ஆள் இல்லையா? அவர் எந்த தப்பு பண்ணாதவரியா? நான் நேர மாசம் கர்ப்பிணியா? அவரை கூட்டிட்டு போனீங்கன்னா என்ன எது வந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து பேசிக்குமா? ஐயா உங்களை சார் கெஞ்சி கேட்டுக்கறியா? அண்ணன் அப்படிப்பட்ட ஆள்ல சார். நீங்க வேணா அண்ணன் முதலாளிட்ட கேட்டு பாருங்க. கம்ப்ளைண்ட் பண்ணது அவர்தாயா? ராமநாதா, கடைசியில என்ன போட்டு கொடுத்துட்டல. டேய், நான் ஒண்ணும் பண்ணலடா. பொய் சொல்லாதடா. நம்ம நண்பனாச்சே, எதுவும் சொல்ல மாட்டான்னு நினைச்சேன். இப்படி பண்ணிட்டியேடா. டேய், சத்தியமா என்ன நம்பு. உங்களை என் கூட பிறந்த பொறுப்பா தானே பார்த்தேன், இப்படி பண்ணிட்டீங்களே. மடி தங்கச்சி, நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமா? என்ன நம்ப மாட்டியா நீ? இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலமா. டேய் ஆறுமுகம், இத பாரு, நீ பேசுற பேச்சால அவன் என்ன நம்ப மாட்டேங்கிறான். என்ன தப்பா நினைக்க வேண்டாம்னு சொல்லு. டேய் இத பாரு, நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. நான் யாருக்கிட்டையும் இதை பத்தி சொல்லல. என்ன நம்புடா, தயவு செய்து நம்பு. போடா. ஏ ராமநாதா, இப்படி பண்ணிட்டியே, நாங்க என்ன உனக்கு பாவம் பண்ணோம்? டேய் இல்லப்பா, இத பாரு, நான் அந்த மாதிரி பண்ணல. என்ன ஐயோ நம்ப. ஏழ்மலை, அவதான் பேசிட்டு இருக்கான், நின்னு கேட்டுட்டு இருக்கா. கூட்டுவாயா? இவையா. ஐயா, வேணாயா. வாயா. சார் 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 வாயா. அப்பா, எங்க அப்பாவை விடுங்க. அப்பா போவாதீங்கப்பா, இருங்கப்பா. அங்கிள் அங்கிள், எங்க அப்பாவை விட்டுருங்க அங்கிள். எங்க அப்பா வந்து அப்பாவை நீ விடுமா. விட்டுருங்க வா. அங்கிள். வா.
வா வா சார் அண்ணன் அப்படி விட்டு ஆசை சார். நீ போகாதம்மா, இங்கே நில்லுமா. வா 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 சீக்கிரம் வா. அப்பா போவாதீங்கப்பா. கர்ப்பிணி பொண்ணு அழக்கூடாது, அழாதம்மா. அப்பா 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 அப்பா. அழாதம்மா, அழாத. ஆறுமுகம் நகை திருடின படத்துல தான் இவ்வளவு விமர்சனையா சீமந்தம் பண்ணிருக்காரு போல. ஆமாமா, ஆமாக்கா. பின்ன அவ்வளவு பணம் எங்க இருந்து வரும்? கொஞ்ச நஞ்ச ஆட்டமா ஆடினாங்க, நல்லா வேணும் இவங்களுக்கு. திருட்டு பணத்தை வச்சு அப்படி என்ன வளகாப்பு பண்ண வேண்டியிருக்கு? அவன் உள்ள போறதே நல்லது. வாங்கடி போலாம். சொல்றீங்க, வாங்க. பண்றது திருட்டு தொழில், இதுல வளகாப்பு வேண்டி கிடக்குதான். இந்த பொழப்புக்கு அண்ணி 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 ஐயோ அண்ணி கனவு தரங்க அண்ணி. அண்ணி கனவு தரங்க அண்ணி. அண்ணி அண்ணி வேண்டாம் அண்ணி, கனவு தரங்க அண்ணி. அண்ணி வேண்டாம் அண்ணி, நான் சொல்றது கேளுங்க. எப்படியாவது அண்ணனை கூட்டி வந்துடுறேன் அண்ணி. அண்ணி அண்ணி வேண்டாம் அண்ணி, கனவு தரங்க அண்ணி. அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுத்துறாதீங்க அண்ணி. கனவு தரங்க அண்ணி, வேண்டாம் அண்ணி, கனவு தரங்க அண்ணி. தப்பான முடிவு எடுத்துட்டீங்களா அண்ணி? நான் எதையும் மறக்கலப்பா. தம்பி சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சோம். எவன் கண்ணு பட்டுச்சோன்னு தெரியல. இப்படி ஆயிருச்சேடா. அடுத்து என்ன புள்ள பொறுக்கும்னு எவ்வளவு ஆசையா இருந்த. என் குழந்தைய இப்படி தவற விட்டுட்டேனடா. என் பொண்டாட்டி இப்படி பறி கொடுத்துட்டு நிக்கிறேனேடா தம்பி. அழாதீங்கண்ணே, என்னால முடியலடா. எப்படியே செத்து போயிடலாம் போல இருக்கு. என்ன வார்த்தைன்னு சொல்றீங்க? என்ன வேற என்னடா பண்ண சொல்ற? தப்பு பண்ண உண்மைதான், ஆனா அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? அவன் சொல்ல மாட்டான்னு நினைச்சுதாடா நான் அலட்சியமா இருந்துட்டேன். இப்ப என் மானம் மரியாதை எல்லாம் போயிருச்சு. நல்லா இருந்த குடும்பத்தை இந்த மாதிரி பண்ணிட்டானே. இப்ப என் குழந்தை தாய் இல்லாம நிற்கதியா நிக்குது. இது எல்லாத்துக்கும் அவன் பதில் சொல்லியே ஆகணும். என்ன மாதிரி எல்லாத்தையும் இழந்து நடுத்தெருவுல அவன் நிக்கணும். கவலைப்படாதீங்கண்ணே, கண்டிப்பா பழி வாங்குறேன். ஏண்டா இப்படிப்பட்ட துரோகத்தை பண்ணும்னு அவன் அன்னைக்கு யோசிச்சு பார்க்கணும்னே. நான் பண்றேனே, நான் பண்றேன். பெருமாளே, இத மட்டும் எப்படியாச்சும் பண்ணிடுறா. நான் பாத்துக்கிறேனே, நான் பாத்துக்கிறேன். பாப்பா டைம் ஆச்சு சார். ஒரு நிமிஷம் சார். தம்பி, என் குழந்தைய நல்லபடியா பாத்துக்கடா. அண்ணே என்னன்னு நீ சொல்லணுமானே? இனிமே அனிதா என் குழந்தைனே. அண்ணே இனிமேல் நீ கவலைப்படாதானே, கவலைப்படாதானே, நான் பாத்துக்கிறேனே. அனிதா அப்ப போறேன்டா. ஹலோ, யாருங்க? அண்ணே என்னண்ணே இப்படி தப்பான முடிவு எடுத்துட்டு போயிட்டீங்களே. ஆத்தா, அந்த ராமநாத குடும்பத்தை நம்ம சும்மா விடக்கூடாது. அவனை சாவடிக்கணும். அவன் படுற கஷ்டத்தை அவனும் அனுபவிக்கணும். அவன் அனுபவிக்கணும். ஒப்பனை கொண்ட படுவாவியே நீதாத்தான் பழி வாங்கணும். நிச்சயமா பழி வாங்குவோம்பா.
நான் எதையும் மறக்கலப்பா. மறக்கிற விஷயமா இது? நான் அவங்களை கண்டிப்பா பழி வாங்குவேன்ப்பா. அதுக்கான சந்தர்ப்பத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த நட்ராஜுக்கு முன்னாடி என் மேல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா இப்ப வந்திருக்கு. நான் பயப்படுறது என்னோட லட்சியத்தை முடிக்கிற வரைக்கும் நட்ராஜ் என்ன கண்டுபிடிச்சிட கூடாது. அவன் கண்டுபிடிச்சிட்டா எல்லாமே வீணா போயிடும். அதுக்கு தான் நான் பயப்படுறேன். இப்போதைக்கு பாயறதை விட பதுங்கி பாயறது தான் புத்திசாலித்தனம். அதுதான் தந்திரமும் கூட. புலி பதுங்குதுன்னா அது பாயறதுக்கு தான்ப்பா. நான் அவங்கள பழி வாங்கி என் அப்பாவோட ஆசையை நிறைவேற்றுவேன். இது எங்க அப்பா அம்மா மேல சத்தியம். ஹலோ. ஆமா ஆமா, நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அப்படியா? இங்க ஒருத்தர் வெயிட் பண்றது கண்ணு தெரியலையா? போமா போய் பின்னாடி நில்லுமா. இல்ல நான் இங்க தான் நின்னுட்டு இருந்தேன். போன் வந்ததுன்னு போனேன். ஒரு மணி நேரமா நான் இங்க தான் நின்னுட்டு இருக்கேன். ஸ்பேஸ் வந்துட்டு பின்னாடி போய் நில்லுமா. இலிக்காத போமா, பின்னாடி போ. ஏமா முன்னாடி போன ஆசைப்பட்டியே, ஒண்ணு முன்னாடி போ இல்ல பின்னாடி போ. ஐயோ நான் இங்க தான் நின்னுட்டு இருந்தேன். அட பின்னாடி போமா. விடுமா. போமா. ஐயோ வா வா வேதா. ஏய் எங்கடி? வெளியில எங்கேயாவது போயிருப்பாரு, கேட்கலாம் வா. போ. வயிறு வேற பசிக்கிற மாதிரி. இவளுங்க எதுக்கு இங்க வந்திருக்காளுங்க? எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன மேடம்? உள்ள கிருஷ்ணா சார் இல்லையா? அவர் ஆபீஸ் வரல மேடம். ஏன்னு தெரியல மேடம். மேனேஜர்ட்ட கேட்டுங்க, எனக்கு தெரியாது. மேனேஜர் ரூம் எங்க இருக்கு? அதோ அங்க இருக்கு மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ. வா உள்ள போய் கேட்கலாம். கேட்டு பார்க்கலாம் வா. வணக்கம் சார். வணக்கம். உட்காருங்க. சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? சார் மிஸ்டர் கிருஷ்ணா இருக்காங்களா? கிருஷ்ணாவா? அவர் எது கேக்குறீங்க? ஒரு லோன் விஷயமா பேசலாம்னு வந்தோம் சார். லோன் விஷயமா பேசணுமா? அப்படி என்னமா பேசணும்? இல்ல சார், லோன் வாங்கி தரேன்னு சொல்லி பணம் ஒரு 1.5 லட்சம் ரூபாய் வாங்கினாரு. இப்ப வந்து பார்த்தா ஆளே காணுமா. அதான் என்ன விஷயம்னு கேட்டுட்டு போலான்னு வந்தோம். லோன் வாங்கி தரேன்னு சொல்லி உங்ககிட்ட பணம் வாங்கினாரா அந்த ஆளு? ஆமா சார். ஏன்? என்னம்மா நீங்க லோன் வாங்கி கொடுக்கறதுக்கு யாராவது பணம் கொடுப்பாங்களாமா? அந்த ஆளு பண விஷயத்துல மோசடி பண்ணிட்டாருன்னு அவரை சஸ்பெண்ட் பண்ணியாச்சுமா.